வணக்கம். 10/5/2026 முதல் 16/5/2026 இந்த வாரம் அதிர்ஷ்டத்தின் உச்சம் தரக்கூடிய ராசிக்காரவங்களை பற்றி பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுடைய அருளையும் ஆஞ்சநேயர் பகவானுடைய அருளையும் பரிபூரணமாக பெற்ற மேஷம் ராசி நண்பர்களுக்கு வணக்கம். மேஷராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தின் தொடக்கத்தில் சூரியன் உச்சம். இந்த வாரம் 12ஆம் தேதி ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சூரியனோடு சேர்ந்தும் இருக்க போகிறார். ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன், ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான், ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு பகவான். விரயசனி காலத்தில் கூட ஒரு விபரீதமான ராஜயோகத்தை பெறக்கூடிய ராசிகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி மேசராசி. மேசராசி நண்பர்களுக்கு பங்கு மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள், சகோதர சகோதரிகளுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய முயற்சி முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு காலமும் தோல்வியை தழுவாது. இந்த வாரம் முழுவதும் முன்வைத்த கால பின் வைக்க மாட்டீங்க. ஒரு தைரியம், தன்னம்பிக்கையை உங்களை உத்வேகப்படுத்திக்கிட்டே இருக்கும். நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி. இப்போ மேசராசி நண்பர்கள், அதாவது அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த வாரம் ஒரு சேவை மனப்பான்மையோட பல நல்ல பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. ஏன்னா செவ்வாய் சூரியன் அப்படிங்கிறது ஆளுமை, நிர்வாகம், எதிலும் துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி வெற்றியை தரும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்பட போகிறீங்க. அப்போது மேசராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு வேலையில் ஒரு சிறப்பான சம்பள உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க இருக்கின்றது. எக்ரிமெண்ட் இந்த வாரம் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த வாரம் ப்ரொமோஷன் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? மேசராசி நண்பர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, குறைவில்லாத செல்வ வளம் அப்படிங்கிற ராசிக்கு 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி தனகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று வலுவாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய சொல்லுக்கு ஒரு முக்கியத்துவம் பொது இடங்களில் கிடைக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டு மற்றவங்க நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. குடும்பத்திலையும் அதே மாதிரி தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டு நடப்பாங்க அப்படிங்கிறதும் இருக்குது. அப்போ உங்கள் சொல்லுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, தொழில் பண்ணுற இடத்துலையும் சரி, நிச்சயமாக அதுக்கு ஒரு மதிப்பு உண்டு. அதே மாதிரி அவர் சுக்கிரன் 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பார். 8ஆம் இடம் அப்படிங்கிறது சுக்கிரன் பார்க்கின்ற பொழுது இங்கே திடீர் அதிர்ஷ்டத்தை சுக்கிரன் கண்டிப்பாக கொடுப்பார். திடீர் அதிர்ஷ்டத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ ஒரு எதிர்பாராத விபரீத ராஜயோகங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. மேசராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இந்த வாரம் தூரதேச பயணங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். வாகனங்கள், வண்டிகள் செல்லுகின்ற பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்கள். மற்றபடி குறைகள் ஒன்றும் இல்லை. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான், அதான் சொல்லிட்டேனே, தொட்டதெல்லாம் துலங்கும், எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அப்போ வியாபார பெருமக்களுக்கு எதிர்பார்த்த லாபம் நிச்சயமாக இருக்கின்றது. நிறைய பேருக்கு தொழில் அபிவிருத்தி பற்றிய சிந்தனைகள் மேலங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்பத்தில் மூத்தவங்களுடைய சப்போர்ட் மேசராசி நண்பர்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஒரு மன உளைச்சல் இல்லாத வாரமாக, சந்தோஷமான வாரமாக இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய பயணங்கள் நிச்சயமாக இருக்கின்றது நண்பர்களே. அதனால் மேசராசி நண்பர்களுக்கு பல நல்ல விஷயங்கள் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த வாரம் நிச்சயமாக இருக்கின்றது நண்பர்களே. ரிஷபராசி, மகாலட்சுமியினுடைய அருளையும் குருவானுடைய அம்சத்தையும் தாங்கி வரக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு எப்போதுமே இந்த வாரம் முழுவதும் பெருமாள் வழிபாடு சிறப்பாக இருக்கும். தாயார் வழிபாடு சிறப்பாக இருக்கும். இந்த கோவில்களுக்கெல்லாம் செல்லுகின்ற பொழுது ரிஷபராசி நண்பர்களுக்கு மன அமைதி, மன சந்தோஷம், குடும்பத்தில் சந்தோஷம், குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இந்த வாரம் இருக்கின்றது. அப்போது இந்த ஆலய தரிசனம், இந்த தெய்வ தரிசனம் இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது உண்டு. ராசி அதிபதி ராசியிலேயே அவர் ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கிறார் சுக்கிரன். அப்படின்ற பொழுது ஒரு எண்ணம், சிந்தனைகள் பிரகாசமாக இருக்கும். எதிர்கால திட்டங்கள், எதிர்கால சிந்தனைகள், எதிர்காலத்தை பற்றிய ஒரு கவலைகள் எல்லாம் உங்களுக்கு அப்பப்போ வந்து போயிட்டே இருக்கும். அதாவது ஒரு சேமிப்பு செய்யணும், தொழிலை அபிவிருத்தி பண்ணணும், காசு பணம் மிச்சம் பண்ணணும், பிள்ளைகளோட எதிர்கால தேவைக்கு நம்ம சேர்த்து வைக்கணும், சொத்து சுகங்கள் வாங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், சிந்தனைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்தபடியான ஒரு செயல்பாடையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலே இருந்து அவர் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு திருமண பந்த காரியங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது கல்யாண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு கல்யாண காரியங்கள் கைகூடி வரக்கூடிய அமைப்பு. இந்த வாரத்தில் ஒரு பேச்சுவார்த்தைகள் பேசுங்கன்னா நிச்சயமாக நடக்கும். அப்போ ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிற, மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிற, செட் ஆகாமல் இருக்குது, இந்த வாரம் ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சுக்கிரன் பார்க்கின்ற போது அந்த வாய்ப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருவார். நல்ல நண்பர்களுடைய நட்பு சவகாசத்தை இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருப்பார்.
இன்னொரு விஷயம், 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருப்பார், 4ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல இருப்பார். அப்போ ஏதோ ஒரு சுப செலவுகள் உங்களுக்கு இருக்குது. அப்போ சுப செலவுகள்னால் என்ன ஐயா? அதாவது ஒரு வண்டி வாகனங்கள் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு வீடு வாங்கணும், ஒரு வீடு மாறணும், ஒரு இடம் வாங்கணும், ஒரு இடத்தினுடைய பத்திரம் முடிக்கணும், இந்த மாதிரியான வேலைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு விவசாயம் பண்ணணும், விவசாயத்துக்காக ஒரு கடன் வாங்க வேண்டியது இருக்குது. இப்படி பல விஷயங்களை வந்து ரிஷபராசி நண்பர்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதற்கு கொஞ்சம் காசு பணங்கள் செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் நிச்சயமாக இருக்கும். குடும்ப உறவுகளிடையும் ஒரு கருத்து வேறுபாடுகள் இந்த வாரம் இருக்கும். அந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போய் தான் பொறுமையாக நிதானமாக தான் பேசி முடிக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த வாரம் முழுவதுமே ரிஷபராசி நண்பர்கள் பொறுமையாக நிதானமாக இருந்தால் மட்டும்தான் எதுலேயுமே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு நண்பர்களே. உங்களை பொறுத்தமட்டில் ராகு 10ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது எந்த வேலையும் எப்படி செஞ்சாலும் 10 ரூபா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம் வந்துடும். டெக்னிக்கான புதுவிதமான உத்திகளை எல்லாம் கையாளுவீங்க. பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வியூகங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் திட்டம் போட்டு செயல்படுவீங்க. புரியுதுங்களா? எப்படினாலும் ஒரு நல்ல பொருளாதாரத்தை எட்டி பிடிக்கக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு வந்துவிடும். கொடுத்த வாக்கை கண்டிப்பாக இந்த வாரம் காப்பாற்றிடுவீங்க. கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றிடுவீங்க. அப்போ யாருக்காவது ஒரு பணம் கடனாக கொடுக்கணும், இல்லாட்டி கடனாக கேட்டிருக்கிறீங்க, இல்லாட்டி ஒரு உதவி செஞ்சுதாருன்னு சொல்லியிருக்கீங்க, இல்லை குடும்ப உறவுகளுக்கு ஒரு வாக்கு உண்மை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த வாக்கை வந்து உங்களுக்கு காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக சந்தோஷம் ஒற்றுமைகள் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும் அப்படிங்கிறத இந்த வாரம் இருக்குது நண்பர்களே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மிதுனம் ராசியை பொறுத்த மட்டும் உங்களுடைய ராசிக்கு ஒரு சிறப்பான அம்சமான நல்ல லாப பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது. சுப பலன்கள் நிறைய இருக்குது. மிதுன ராசி நண்பர்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு அப்படிங்கிறது இந்த வாரம் நிச்சயமாக கிடைக்கும். அதாவது ஒருத்தட்ட பணம் கேட்டிருக்கேன், எனக்கு ஒரு அத்தியாவசியமாக கேட்டிருக்கேன், கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். புரியுங்களா? ஒருத்தருக்கு ஒரு சிறிய கடன் தொகை திருப்பி தர்றதாக சொல்லியிருக்கிறேன் இந்த வாரத்தில், அதை நான் கொடுத்துருவோன்னு கேட்டால் கட்டாயம் திருப்பி கொடுத்துருவீங்க, அதுவும் நடக்கும். மிதுனராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன டார்ச்சர்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இந்த வாரத்தில் கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். இது நீங்கள் செஞ்சே தான் தீரணும். இந்த வாரம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த மட்டும் ஒரு பதவி ப்ரொமோஷன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு உண்டு வேலை செய்யக்கூடிய இடங்களில். பெண்களை பொறுத்த மட்டும் இந்த வாரம் உங்களுடைய சுயதொழில் அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஆணுக்கு நிகரான ஒரு சம்பாத்தியத்தை நீங்கள் கண்டிப்பாக சம்பாதிப்பீங்க. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் முடிவெடுத்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு தேதியை நீங்கள் குறிச்சிருவீங்க. அது இந்த வாரம் கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேருக்கு வந்து லோன் கிடச்சி அந்த லோன் சாங்ஷன் ஆகி அதன் மூலயமாக ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது புது தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியம் இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு இருக்குது. மிதுனராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் கல்யாண காரியங்கள் அப்படிங்கிறது இந்த வாரம் பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு 10ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறனால உங்களுக்கு எப்போவுமே இந்த வாரம் முழுவதுமே வருமான தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். மாமனார் சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த வாரம் கிடைக்கும். மிதுனராசியை பொறுத்த மட்டும் ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனைகள் காரணமாக ஏதாவது வம்பு வழக்குகள் ஓடிக்கொண்டிருந்தால், ஒரு கோர்ட்டில் கேஸு அது இதுன்னு ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை தரக்கூடிய அமைப்பு இருக்குது. மற்றபடி இந்த வாரத்தில் வண்டி மாற்றங்கள், வாகன மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணுவீங்க. இந்த வண்டியை கொடுத்துட்டு வேறு வண்டி வாங்கலாம், புதுசாக ஒரு வண்டி வாங்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம், இந்த மாதிரியான வேலைகள்லாம் இந்த வாரம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். வயதானவர்களுக்கு வந்து இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டும் ஒரு குறையும் கிடையாது. நல்லா சூப்பராக அருமையாக போயிட்டுருப்பீங்க. புரியுதுங்களா? உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்த மட்டும். இந்த வாரத்தை பொறுத்த மட்டும் நிதி ஆதாயங்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. ஒரு சுமூகமான ஒரு பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதன் மூலமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குடும்பத்தை நகர்த்தி கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. புரியுதுங்களா? அதனால் இந்த வாரத்தை பொறுத்த மட்டும் மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் ஜாக்பாட் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கின்றது. அடுத்து மகரம் ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான வாரமாக இந்த வாரம் இருக்குது. உங்கள் மனசில் ஒரு காரியம் நினச்சிருக்கீங்க, ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சிருக்கீங்க, யாரையோ சந்திக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறீங்க. இப்படி உங்கள் மனசில் ஏதோ ஒன்று நினைக்கிறீங்களா, அந்த நினைத்த காரியங்களை நினைத்தபடியே நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. இந்த காதல் சமாச்சாரங்கள் இருக்கக்கூடிய நிறைய, அதாவது இளைஞர்கள் அப்படிங்கிறது காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க, இப்போ இருக்கிறோம், ஒரு காதல் சக்ஸஸ் ஆகுமா, நம்ம காதலை பற்றி வீட்டில் சொல்லலாமா, காதல் திருமணத்துக்கு சம்மதம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் இந்த வாரம் அதற்கான வேலைகள் நடக்கும். அப்போது சம்மதம் அப்படிங்கிறது கிடைக்குமா? கண்டிப்பாக மகர ராசி நண்பர்களுக்கு கிடைக்கும்.
அம்மா சப்போர்ட்டு, அப்பா சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். வாழ்க்கை துணை விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் இருக்குது. எப்படின்னு கேட்டால், அவங்களுடைய வழி வம்சங்களில் அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு நிதி ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கிது. அவங்களுடைய சொத்துக்களை நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிது. அவங்க மூலியமாக உங்கள் தொழிலுக்கோ, உங்களுடைய வேலைக்கோ உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங், குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது வாழ்க்கை துணை வழியில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். கணவன் என்றால் மனைவி, மனைவி என்றால் கணவன், அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த மட்டும் அந்த மாமியார் மருமகள் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் அனுசரணை தேவை. மாமியார் சொன்னாங்கன்னா சரி ரைட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுருங்க, மருமக்கமாக இருக்குது. ஏன்னா இந்த வாரம் அப்படி தான் இருக்கும். அதனால் வந்து அவங்க கொஞ்சம் அடாவடி பண்ணுற மாதிரி தெரிஞ்சால், மாமியார் கொஞ்சம் கோபமாக பேசுகிறாங்க, அப்படி இப்படி பேசுனாலும் கொஞ்சம் நியாயம் இருக்கும். அதை நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுத்து விட்டு கொடுத்து அனுசரித்து போயிட்டீங்கன்னா அந்த சண்டை சச்சரவுலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து முரண்பாடான பேச்சுவார்த்தைகள் கிடையாது. கொஞ்சம் அவங்க சொல்கிறது உங்களுக்கு உங்களை டாமினேட் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும், ஒரு கோபமாக சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் அவங்ககிட்ட அனுசரித்து போயிருங்க, மருமகள்கள் அப்படிங்கிற விஷயம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியிட தொடர்புகள், நண்பர்களுடைய சகவாசம் அப்படிங்கிறது மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் முழுமையாக கிடைக்கும். அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் கிடைக்கும். நிறைய வியாபார தொடர்பில் இருக்கக்கூடிய நிறைய மகர ராசி நண்பர்களுக்கு நல்ல வியாபாரோடும் நல்ல பண வரவு இருக்கும். பழைய ஸ்டாக்குகள் எல்லாம் விற்று தீரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. மகர ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு சிறந்த வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறேன்னா அந்த வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். நிறைய பேருக்கு வேலையில் வந்து பதவி ப்ரொமோஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். சம்பள எக்ரிமெண்ட் கண்டிப்பாக இருக்குது. மகர ராசியை பொறுத்த மட்டும் சிறு தூர பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்குது. ஏதோ ஒரு சோழியை வெளியூர் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை போகிற காரியம் ஜெயமாகும். அந்த பயணங்கள் நமக்கு அலைச்சல் இல்லாமல் அப்படியே போனோம்னா ஷார்ப்பாக போன காரியம் முடித்து டக்குன்னு வீட்டுக்கு வர மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். நிறைய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு இந்த வாரம் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இருக்கும். நிறைய அன்னதானங்களை இந்த வாரம் கொடுப்பீங்க. பொது சேவைகள் நிறைய செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இருக்கின்றது. அப்போ இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு பூர்வீக தொழில், அப்பா செஞ்ச தொழில், அம்மா செஞ்ச தொழில் அப்படிங்கிற அப்பா வழி தொழில்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை செய்யக்கூடிய நிறைய மகர ராசி நண்பர்களுக்கு, பூர்வீக தொழில்கள் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல ஆதாயம் அப்படிங்கிறதுக்கு, மன திருப்திக்கான வருமானம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. சின்ன சின்ன கடன்கள் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதாவது சிறிய கடன்கள் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அது ஒரு அத்தியாவசியமான தேவைக்கு தான், தேவையில்லாததுக்கெல்லாம் கிடையாது. அப்போ அந்த கடன்கள் வாங்குறது அப்படிங்கிறது நமக்கு வீட்டுக்கு ஒரு அத்தியாவசியமான சுப செலவுகள் தான் நீங்கள் வாங்குவீங்க. அது வந்து ஒரு கல்வி கடன் அப்படிங்கிற, பிள்ளைகளுக்காக கடன், கல்யாண கடன், வீடு கட்டுறதுக்கான கடன், ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அது கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி எதிர்பாராத திடீர் தன செல்வங்களும் அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கின்றது. அப்போ 10/5/2026 முதல் 16/5/2026 இந்த வாரத்துக்குள்ளே இந்த 4 ராசிக்காரங்களுக்குமே இதில் சொல்லக்கூடிய பலன்கள் நிச்சயமாக நடக்கும். உங்கள் ஜாதக ரீதியாக நடக்கக்கூடிய தசாபுத்திகள் கொஞ்சம் சிறப்பாக இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாமே நன்மையில் தான் முடியும். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.